த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று கத்தி கொண்டிருந்தாரே ஒரு காலகட்டத்தில், அந்த அர்னாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய பக்தன் தான் கடந்த சில வாரங்களாக மோடிக்கு எதிரான, பாஜகவிற்கு எதிரான, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிரான விஷயங்களை எல்லாமே தொடர்ந்து தன்னுடைய பிரைம் டைமில் பேசிகிட்டு இருக்காரு. அர்னாப் கோஸ்வாமி அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் நல்லவர் ஆயிட்டார்? இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அதான் ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்கிறது. மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி யாராவது பேசினார், அவர்களெல்லாம் தேச துரோகிகள் என்று அவருடைய பிரைம் டைமில் கத்திக்கொண்டிருந்த அர்னாப் கோஸ்வாமி ஒரே இரவில் மோடிக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராகவும் இன்றைக்கு கத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன காரணம் என்பதுதான் முக்கியமான செய்தி. 4 மிக முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அர்னாப் கோஸ்வாமியினுடைய ரிபப்ளிக் என்று சொல்லக்கூடிய டிவி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய பார்வையாளர்களை திரும்ப கொண்டு வருவதன் மூலமாக, நடுநிலைமையான பார்வையாளர்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக, பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்களை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக சரிந்திருக்கக்கூடிய தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்கை சரி செய்வதற்காக இப்படி ஒரு திட்டத்தோடு அவர் களமிறங்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்டிடிவி என்று சொல்லக்கூடிய சேனல். உங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் மோடியை, ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்த ஒரே சேனல் கடைசி வரைக்கும், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரணாய் ராய் அவர்களுடைய தலைமையிலான என்டிடிவி. ஆனால் அந்த என்டிடிவியை மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அதானி விலக்கி வாங்குகிறார். விலக்கி வாங்கப்பட்டதற்கு பிறகு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுமே பாஜகவுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்றிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு என்டிடிவி என்று சொல்லக்கூடிய சேனல், இன்றைக்கு ரிபப்ளிக் டிவி என்று சொல்ல அர்னாப் கோஸ்வாமியினுடைய சேனல், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அதானி கூட போட்டி போட்டால் எப்படி என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போகிறதில்லை. நம்ம எப்படி கீழே சரண்டர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அர்னாப் கோஸ்வாமி தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஆரவல்லி குன்றுகள் என்று சொல்லக்கூடிய ஹரியானா, ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானி கொள்ளையடிப்பதற்காக பாஜக தாரை வார்த்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். இது என்னன்னா, அதானி ஒரு மிக முக்கியமான டார்கெட்டாக அர்னாப் கோஸ்வாமிக்கு மாறி இருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு தெரியும், சுதீர் சௌத்ரின்னு ஒருத்தன், அதாவது இவன் வாயை திறந்தால் கலவரத்துக்காக தான் வாயை திறப்பான். இவனும் எப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இவர்களெல்லாம் டிபேட்டுக்கு போனால் இவர்களெல்லாம் தேச துரோகிகள்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் தெரியும்.